வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு நான் யாருன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து பணம் இல்லாமல் தான் எனக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரணும். என் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் கூட என்ன எனக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் வந்துடும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவேன், ரொம்ப என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாரையும் படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருவேன். அதே மாதிரி நான் கற்றுக்கிறதும் பார்த்திங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பணத்தை கட்டி படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசையே வராது. அது வேறு ஏதாவது தர்மத்தில் பண்ணிடுவேன் தவிர, எனக்கு யார் வந்து உண்மையாக சொல்லித்தராங்கன்னா, பணத்தை மேலே ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக உண்மையாக சொல்லித்தர மாட்டாங்க. பணம் மேலே ஆசை இருக்கிறவங்க யாருமே தியாகம் பண்ணவே மாட்டாங்க. அதுக்காகவே நான் எதை தேடினாலும் அதில் ஃபஸ்ட்டு வந்தது என்ன பார்த்திங்கன்னா, நான் யோகாவில் இருந்ததால் மகரிஷி ஐயா வந்து பணம் எதிர்பார்க்காம நிறைய சேவை பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு குருவே அவர் தான். அதே மாதிரி செகண்டு குரு, உயிருள்ள குரு, இப்போ இருக்கிற உயிருள்ள குரு நாடிசரவண ஐயா தான். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக நினைப்பேன், இப்படிலாம் ஒருத்தர் நபர் இருக்கிறாரா. நேரில் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். நமக்கு நேருக்கு நேர் ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்கள் வந்து இப்போ யோகாவில் எல்லோரும் ஒரு உயிரை வந்து தெய்வமாக தான் நினைப்போம். அப்போ இவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு தெய்வம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது, நம்ம அது பொறுப்பாக கவனிக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுன்னா அவர் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இருக்காது, மறந்து போய்டுவேன். சில இவங்க கிளாஸ் நிறைய வைப்பார், சில டைம் மறந்துட்டு என்னடா அது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே ஐயாவுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். இவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்பார். சரி, நான் வந்து எனக்கு டைமே இருக்காது, சில டைம் குறிப்பெல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஆனால் அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். நீங்கள் அது என்ன சொல்கிறையோ, தப்பாக சொல்கிறியோ, கரெக்டாக சொல்கிறியோ, எனக்கு அதை பற்றி எனக்கு தேவையே இல்லை. நான் என் மனசுக்கிட்ட சொல்லிவிடுவேன், கரெக்டாக அவர் சொல்வேன். நீங்கள் எல்லோரும் குறிப்பு எடுத்துப்பீங்க, நான் ஒரு நாள் கூட குறிப்பு எடுத்தது கிடையாது. இவர் எழுதுனது கூட நோட்டு அங்கங்கே எனக்கு எங்கேயாவது நோட்டு இருந்தால் அந்த நோட்டில் எழுதி வச்சுருவேன். நோட்டே இருக்காது. நான் இது வரைக்கும் நான் போய்ட்டு இவங்கன்னா ரெண்டாம் பாவம் இங்கே இப்படி இருக்குது அப்படின்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். என்ன அப்போ என்ன டைமுக்கு எனக்கு என்ன தோணுதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நான் அப்படியே சொல்லிடுவேன். யூடியூப்பை கொஞ்சம் பார்ப்பேன் நிறையா. அந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து. இவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை, ஒரு குருக்கிட்ட என்ன தன்மை இருக்கோ அதை விட மேலாக இருக்குது இவர்கிட்ட. பொறுமையாக சொல்லி தருவார். எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி 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 சொல்வார். அதுவும் அன்பாக சொல்லி தருவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு குருக்கிட்ட இது முக்கியமாக தேவையான விஷயம் அது. அதனால் எனக்கு இவர் வந்து எனக்கு குருவாக கிடச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே 3 நட்சத்திரம் உட்காந்துருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சான்றோர். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷங்க. மேடம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசிரியர் தன்மை அப்படிங்கிறது எங்கிட்டாவது திரிகோணம் அமைப்பு அப்படிங்கிறத டச் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த பேட்ச்லேயும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஆல்ரெடி எவருங்க வந்துட்டு இருப்பாருங்க சார், சரிங்களா. இது ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவதுங்க, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட ஆறா அடுத்தவங்களை வந்து ஈர்க்கும், அவங்களே இயக்கும். ஈர்க்குங்கிறத விட இயக்கும். நம்ம இங்கே டென்ஷன் ஆனோம்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆயிடுவாங்க. இங்கே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே எந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ ஆப்போசிட் கண்ணாடி, புரியுதுங்களா? அது மாதிரி தான் எல்லா மனுஷங்களும். அப்போ நம்ம இங்கே எப்படி இயங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இது தான் ஒரு வேலை செய்கிற இடமும் வீடும் ஒன்றா இருக்கக்கூடாதும்பாங்க. இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே அப்போ தான் பணம் கொடுக்கலான்னு சொல்லி ஒருத்தன் சத்தம் போட்டுருப்பான். கரெக்டாக டயத்துக்கு கொடுக்க மாட்டியா, வாங்கிட்டு வாங்கும்போது மட்டும் சத்தம் இது பண்ணுறேன்னு சொல்லி சத்தம் போட்டு ஒரு நிமிஷத்தில் வீட்டுக்கு போவோம். அந்த இயக்கம் அதை அடங்கிறதுக்கு உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகும். அது அடங்கிறதுக்கு குறைஞ்ச ஒரு 5 நிமிஷமாக அது ஆகும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த டென்ஷன்லேயே இருப்போம். அந்த நேரத்தில் வந்து குழந்தை வந்து கேட்டாலும், மனைவி வந்து கேட்டாலும், அம்மா வந்து கேட்டாலும், அப்பா வந்து கேட்டாலும் அதே ரியாக்ஷனோட தெரியலப்பா விடுப்பா, தெரியலம்மா விடுமா, ஆடா உனக்கு என்ன பெசம்பரு அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தை அப்படி காமிச்சிருவோம். அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கே அது இவங்ககிட்ட போய் இப்படி காமிச்சிட்டோமே, அது என்ன ஆகும், அடுத்தவங்களுக்கு பற்றிக்கிற மாதிரி ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு. நம்ம எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை பற்ற வச்சு அந்த நெருப்பு இன்னொருத்தவங்ககிட்ட போய் காட்டி, இது ஏதோ ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம இங்கே முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்கிற இடத்தையும் வீட்டையும் தூரமாக வச்சுக்கணும். இதில் இந்த ஜோதிடங்கிற ஒன்று மட்டும்தான் நம்ம டென்ஷனே ஆக மாட்டோம். முதல்ல நம்ம கூலாக இருந்தால் தான் ஜோதிட ஆஃபீஸில் உட்காருவோம். பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், வயசானவங்க எப்படிங்க இந்த இடத்துல இந்த இதை நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளோ வயசு ஆனாலும் சரி, வயசு ஆகாட்டாலும் சரி, ஆனால் அடுத்தவங்க பார்வைக்கு ஜோதிடர்னு சொன்னால் வயசானவங்களை தான் ஜோதிடர்னு நம்புவாங்க. ஏன்னா
அது உலகத்தில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போர்டு வெளியில் இருக்கும், போர்டை பார்த்தோன்னா உள்ளே வந்துடுவாங்க, எங்கிட்டே கேட்பாங்க ஜோதிடர் இருக்காரா அப்படின்னு. எங்கள் அப்பா அங்கே இருப்பார், வருவாங்க உட்காருங்க அப்படிம்பேன். அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா எங்கள் அப்பாவை நினச்சிட்டு கேட்பாங்க அங்கே இருக்கிறாருன்ட்டு ஆளை காணான்னு. எங்கள் அப்பா இருந்தாருன்னா ஜோசி கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த வயசு அந்த உருவம் தான். ஒருத்தர் வர்றாங்க, இன்னும் இந்த சின்ன வயசுலேயே ஜோசியர் ஆகிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வயசானாதான். அப்போ ஏன் பாருங்கள், ஐயா வந்து எங்கள் அப்பாவை விட வயசு அதிகம் இருக்கும். அவர் வந்து இப்படி ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், இங்கே நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே புதுசாக ஒன்று வந்திருக்காங்கன்னா நம்மளெல்லாம் விட்டுருவாங்க, அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஐயா வயசானவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது அப்படி ஃபோக்கஸ் போகும். அப்போ வயசு ஆக ஆக தான் ஜோதிடர்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த சின்ன வயசுல நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த வயசில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவம் ஆகிறீங்க. ஒருத்தவங்க 35 வயசில் வந்திருப்பீங்க, 25 வயசில் வந்திருக்கீங்க, 45 வயசில் வந்திருக்கீங்க, 55 வயசில் வந்திருக்கீங்க. 55 வயசில் யார் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தான் முதல் உரிமை. புரியுதுங்களா? நீங்கள் லைட்டாக சின்னதாக தெரிஞ்சிருந்தாலும் முக்கியமான டிப்ஸ் மட்டும் இங்கே உட்காந்து பேசினார். நம்ம பாருங்க டக்குன்னு வர மாட்டேங்குது. வீராசாமி ஐயா, வீராசாமி ஐயா நம்ம ராஜநிலையில் நீ என்ன ப்ரோக்ராம் பண்ணோம்ல, எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, எப்படி கைப்பிடிச்சு கூப்பிட்டு போய் மக்கள்கிட்ட பேசி பாராட்டு வாங்கணுங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் பாராட்டு வாங்கணுன்னு தான் என்னோட எண்ணம். மக்கள்கிட்ட நல்ல பலன் சொல்லி பேரு புகழ் அடையணுங்கிறது தான். அது என்னைக்கு கையில் விட மாட்டேன் யாரையும். நான் தான் சொல்கிறேன், இந்த 16 பேர் என்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டே இருப்போம். நம்மெல்லாம் ஒரே குடும்பம் தான். புரியுதுங்களா? எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்காக நினச்சி நான் வாழ்த்திட்டு இருப்பேன், நான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ சார் சொன்னார், அதுவும் வீரசாமியை தான் சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அப்படியே பதறிட்டேன்னு. எனக்கு என்னடா கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு, நமக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களை பற்றி நினச்சிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் நான் படுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்ன நினச்சி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் தான் உங்களை பற்றின அதாவது என்னோடய குழந்தைங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் உணர்றேன். நான் உங்ககிட்ட வந்து நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் நான் கேட்காமலே எல்லோரும் ஒருத்தங்க உதவி பண்ணீங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தொகை பெருந்தொகை அப்படின்லாம் அனுப்பிவிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் இதெல்லாம் எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியம். கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க. ஆனால் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் அனுப்பிவிடும்போது அப்போ தான் எனக்கு தோணுது, எவ்வளோ அற்புதமான மாணவ செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த முதல் இதை எந்த அளவுக்கு நம்மளால் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுது தானே ஒழிய, மற்றபடி இது எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு கூட்டு அமைப்பு தான். எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மட்டும்தான் இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துக்கோங்க. இந்த பந்தம் என்றைக்குமே வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். நான் இங்கே எழுதியிருக்கிறது எப்படிங்க, பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா மாதிரி உலகத்தில் சிறப்பான அம்மா அப்பா யாருமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி குறும்பு பண்ணாத ஆள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு குறும்பு பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு பொறுப்பாகவும் இருக்கேன். இப்போ சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் கேது எப்படிங்க, ராகு எப்படிங்க, ராகு பெரியவரா கேது பெரியவரா சொல்லுங்க? ராகு எப்படிப்பட்டவருங்க? போகக்காரர். கேது எப்படிப்பட்டவருங்க? அந்த ஞானம் எப்படி வரும்? எல்லாத்தையும் அனுபவிச்சு வெறுத்து அட சாமி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லி இருந்தாதான் அந்த ஞானமே வரும். அந்த மாதிரி எவ்வளோ குறும்பு பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் அதெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஞானங்கிறதே வரும். அந்த மாதிரி என்ன மாதிரி குறும்பு பண்ணால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் பக்கத்தில் 2 நாளாக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பாருங்க அப்பப்போ சொல்லி கேட்டுறாரு, சார் அடுத்து நானும் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இது ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கிறதோ அதுவும் நன்மைக்கு, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்மைக்கு. என் குறிச்சி ஒன்று சொல்லுவார், கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா ரொம்ப நல்லது. அவரோட இது பாருங்க, வேத மந்திரம். நான் அது அப்போ மனசில் அப்படியே நல்லா பதிஞ்சிருச்சு. வந்தா நல்லது, வரலையா ரொம்ப நல்லது. நம்ம கூப்பிட்றோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு, வந்தாங்களா நல்லது, வரலையா ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்க, இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்னோட வழிகாட்டியாக இருந்ததில் ஒரு முக்கியமான ஒரு தடவை நான் கூப்பிட்றேன். அவர் வந்தால் நல்லது. ஏன்னா நான் முதல்ல வந்துங்க கிளாஸில் உள்ள போய் ஒருத்தர் சார் கிளாஸ் எடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து இன்னொரு மாஸ்டராக இருக்கார்,
இவர்கிட்ட நம்ம டவுட் கேட்டோம்னா இவர் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு தோணுது. ஆனால் அவர் நானும் பேசுனதே இல்லை. எப்படிங்க? அவர் நானும் பேசுனதே இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா பிரபஞ்சத்திட்ட விட்டுட்டேன். காலையில் இவங்க சொன்னாங்க, என்னை பார்க்கும்போது சொன்னீங்க தெரியுங்களா, நான் பிரபஞ்சத்திட்ட போட்டேன், நடக்கிறது அதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் அப்போ பிரபஞ்சத்திட்ட விட்டுட்டேன். அந்த ஏகே முருகன்குமார் சாரும் நானும் நல்லா பேசிக்கிறோம், என்கிட்ட அவர் ஃபோனில் நல்லா பேசுகிறாரு, சந்தோஷமாக பேசுகிறாரு, நான் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் அந்த கிளாஸில் அப்போ பார்த்தோன்னே முடிவு பண்ணி விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாளில் நான் அவர்கிட்டே கூப்பிட்டு கேட்குறேன். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். சொல்லு சரவணா அப்படிம்பார். சார் ஒரு டவுட்டு, நான் சிக்கன் வேறு சாப்பிட்டேனே அப்படிம்பார். சார் அப்படிங்களா அப்படின்ட்டு அப்புறம் ஃபோனை வச்சுருவார். அதுக்கு மேலே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல அப்படிங்கும்போது சொல்லுவார். அதையும் மீறி அன்பு தொல்லை தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் கழித்து நல்லா பழகிட்டார் இல்லைங்களா. சார் நீங்கள் கிரகத்து பேர் சொல்ல வேண்டாம், சும்மா வேறு ஏதாவது குறிகாட்டியாக சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன் சூச்சகமாக. இந்த ஜோதிடத்தில் துருவ கணிதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குறிகாட்டியாக ஒரு இதை சில இதை சொல்லுங்கள் அப்படின்னா அப்படி சொல்லுவார். அது திங்கக்கிழமைப்பா அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? இப்போ திங்கக்கிழமை நம்ம என்ன நினைப்போம், சந்திரன் நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சார் இந்த ஜாதகத்தில் எது சார் கெட்டு போச்சு, எதனால சார் இந்த மாதிரி ஆச்சும்பேன். அப்போ அவர் அதை ஒன்று முன்னாடி அந்த குறியாட்டுற மாதிரி சொல்லுவார். இதை வச்சு புரிஞ்சுப்பேன். இப்படியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு நிறையா ஒரு குழப்பம் வரும் நமக்கே. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, சரியாக போகிறோமா அப்படிங்கிற அந்த குழப்பம் வரும்போது நம்ம கேட்டு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறதுல யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் அந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்களாங்க காலையில், அவங்களெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? அதனால தான் என்ன இன்னும் மறக்காமல் இருக்காங்க. ஐயோ சரவணனா இப்போ தான் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காரு, திரும்பிங்கான கூப்பிட்டாருன்னா அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க தங்கமானவங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா தெரியல அப்படிங்கிறத ஒத்துக்கிறது பெரிய விஷயம். தெரியும்ப்பா எனக்கு அப்படின்னு சமாளிக்கக்கூடாது. தெரியலன்னு ஒத்துக்கணும். ஓகேங்களா? அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கூப்பிட்டாங்க, தெரிலன்னு சொல்லக்கூடாது. கிளைண்ட்டுக்கிட்ட நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு கூப்பிட்டு சொல்கிறேன்ட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த நாளைக்கு அந்த டயத்துக்குள்ளே எங்கே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சு அதை கரெக்டாக புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க கூப்பிடும்போது தெளிவாக சொல்லணும். புரியுதுங்களா? இதுதான் எல்லா ஜோதிடரும் பண்ணுறாங்க. நீங்கன்னு மட்டும் கிடையாது, எல்லா ஜோதிடரும் பண்ணுறது அதுதான். இதை நீங்களும் பண்ணுறது தப்பே கிடையாது. இது எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. இது வாக்குப்பொழிதானே ஒன்று இருக்குது. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானங்கிறது 2ஆம் இடம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் கெட்ட வார்த்தை பேசாதடா, கஷ்டப்படவடா அப்படிம்பாங்க. முடிஞ்ச வரையும் சுபமான வார்த்தையில் பேச பேச குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சண்டை போட்டுருந்தோம்னா 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தொடர்போடு சேர்ந்தது தான் ஜாதகம், பிரபஞ்சம், இயக்கம் எல்லாமே. இது ஒன்றோட ஒன்று நாள் ஆக ஆக நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஆள் வந்து உட்கார்ந்தோடனே பார்த்தோன்னே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, ஏப்பா உனக்கு இதுதான்ப்பா தொந்தரவு, உனக்கு இதுதான்ப்பா இது, நீ கோவில் போயிட்டு வாம்பாங்க. இப்போ ஜோதிடத்துறையில் நெல்லை யோசனை ஏங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஓகேங்களா? அந்த நெல்லை யோசனை எல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சித்தர்னு சொல்லுவாங்க. என்கேவி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேர், சரிங்களா? அப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜோதிடத்தில் சித்தர்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு வந்து ஜாதகமே தேவை கிடையாது. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சூழ்ந்துருவாங்க. நான் அவரை பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில், சரிங்களா? அந்த கூட்டத்தில் நானும் போய் இப்படி ரஜினி வந்துட்டாருன்னா ஒரு கூட்டம் கூடும், அந்த மாதிரி கடகடன்னு ஒரு கூட்டம் கூடுன்னு எல்லாம் அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அது வரைக்கும் யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சோமோ அந்த இடத்துல அவங்கெல்லாம் டம்மி ஆகிடுவாங்க. ஐயா என்ன பேசுகிறாரு, அவர்கிட்ட 1000 டவுட் கேட்டுருப்பாங்க. அவர் இருப்பார், என்னப்பா மதுரைக்கார் மாதிரி பேசுவார். அது எந்த ஊருன்னு தெரியல. அவர் நெல்லை வசந்தனா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அவர் யார் என்ன கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். இது இப்படி தான், அதை அப்படி தான் அப்படிம்பார். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இருக்கணும்னா அந்தளவுக்கு அவரால் 45-50 வருஷம் அனுபவம். ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து இந்த பாவம் கெட்டு போச்சா, உருவம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்க காலையில் பேசும்போது ஒருத்தவங்க தலை சொரிஞ்சாங்கன்னு உடனே அவங்களுக்கு இந்த இடத்துல சம்மந்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போக போக வரும். அது வரலைனாலும் அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டேலண்ட் வரும், புரியுதுங்களா? அவருக்கு அந்த டேலண்ட்டு, உங்களுக்கு வேறு டேலண்ட்டு. ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது. உங்களை மாதிரி நான் வர முடியாது, என்ன மாதிரி நீங்கள் வர முடியாது, குருஜி மாதிரி நான் வர முடியாது. அவரை பார்த்து நான் ஏதோ கற்றுக்கிட்டேன், என்னை பார்த்து நீங்கள் ஒன்று கற்றுப்பீங்க. மொத்தம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அதை தூண்டி விடக்கூடிய
ஒரு பொருள் தானே, ஒரு கருவி தானே ஒழிய இந்த உடம்ப பெருசாக நம்ம நினச்சக்கூடாது. நம்ம தான் பெருசு, டானு, அப்பாட்டாக்கர்னு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அவன் இயங்குறான், நம்ம இயங்குறோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது எனக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவாக இருக்குது, சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் காரணம் கர்த்தா அப்படி எதனால என்ன காரணங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. அது நாள் ஆக ஆக பின்னாடி தான் தெரியும். ராஜாரியா சொன்னார் தெரியுங்களா, இவரோட நாடி சரவணோட வெற்றி வந்து எனக்கு நல்லா தெரியுது இன்னும் 3 வருஷத்தில் அப்படின்ல. அது அவர் மனசால் அவருக்கு தெரியக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய வாழ்த்து. இந்த மாதிரி ஒரு வாழ்த்து நம்மளை ஒருத்தவங்க வாழ்த்துறாங்கும் போதே நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். இந்த ஒரு வார்த்தைக்காகவே நம்ம வரணும், அந்த உத்வேகம். புரியுதுங்களா? அப்போ இப்படி சும்மா இருக்கக்கூடாது. இந்த ஹாலில் தான் 2018 ராஜசேகர் ஐயாவை பார்க்குறேன். எப்படிங்க 2018 ராஜசேகர் ஐயாவை இதே ஹாலில் ராஜநிலை கிளாஸ் நடக்குது. சரிங்களா? ஃபேஸ்புக்கில் என்னோடதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாடி சரவணா, பொள்ளாச்சி நாடி சரவணான்னு இருக்கும் ஐடி. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 2018 என்ன டேட்டில் முதற்கொண்டு இருக்கும். 2 நாள் கிளாஸ். மொதல் நாள் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு. ஏனுங்க அவ்வளோ சந்தோஷம் ஆகிட்டு சாயங்காலம் வந்து போஸ்ட் போடுறேன் ஃபேஸ்புக்கில். அது வரைக்கும் ஜோதிடத்துக்குள்ளே இங்கே இருங்க, ஜோதிடத்தில் எவ்வளோ தான் விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்பார்க்கு பொறி அது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஒரு பொறி எனக்கு ராஜநிலையில் கிடைச்சிச்சு. உங்களுக்கு ராஜநிலையில் கிடைக்கலாம், வேறு எதில் வேணால் கிடைக்கலாம், எதில் வேணால் கிடைக்கலாம். எனக்கு வந்து ராஜநிலையில் கிடைச்சிச்சு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தை எடுத்தோன்னே பலன் சொல்கிறதுக்குங்கிறது எனக்கு அது வரைக்கும் கற்றுக்கிட்டதில் எதுலேயுமே எனக்கு பிடிபடலை. ஏன்னா இந்த உடம்புக்கு தகுந்த உணவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு கஞ்சி குடித்தாதான் மனசு வயிறெல்லாம் நிறையங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்டாதாங்கிற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வந்து ராஜநிலைங்கிறது ஓகே இதே போதுண்டா, இது இருந்துச்சு ஓகே, எடுத்தோன்னா சொல்கிறதுக்கு இது ஓகே, அதுக்கப்புறம் இந்த மற்ற டேலண்டெல்லாம் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது எனக்கு ராஜநிலைக்குள்ளே கிடைச்சிது. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நீ இப்படி தான் இருப்ப, அப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறதுல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதம். ஐயா ஒரு மாதிரி இருப்பார், இவர் வந்து வெளிநாட்டில் இருக்க வேண்டிய ஆளுங்கம்பார் இவர். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்தோன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடியதா வெளிநாட்டில் இருக்கக்கூடியதாங்கிறத கண்டுபிடிக்கிற டேலண்ட் ஐயாவுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ஆனால் வர்ற கிளைண்ட்டுக்கு பலன் எந்த அளவுக்கு சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை பார்த்துட்டு போய் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கிளைண்ட். வெறும் விளம்பரம் மட்டும் நம்மளை நல்லா வச்சுக்காது. எப்படிங்க ஒரு படத்துக்கான விளம்பரம் பயங்கரமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால் கூட்டமே வராது. விளம்பரமே இல்லாட்டாலும் சேது படம் மாதிரி அப்படியே அடுத்த நாள் கூட்டம் வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி செமடா சூப்பர்டா, நான்லாம் சேது படம் பார்த்துட்டு 2 நாள் சாப்பிடவே இல்லை, அழுகாச்சு. படம் பார்த்துட்டு வரும்போது அழுதுகிட்டே வர்றேன். ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபீலு இலங்கின மனசு. புரியுதுங்களா? அப்போ பாரதி கண்ணம்மா படம் பார்த்துட்டு அதேமாரி தான் அழுன்னு அழுகிறேன். செத்து போயிட்டானே, அவன் போய் எரிஞ்சிட்டு இருக்கா, இவன் போய் விழுந்துட்டானே, என்னம்மா எடுத்துக்கானே. உடனே சேரனுக்கு லெட்டர் எழுதுறேன், ஐயா உங்கள் வீட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரனுங்க ஐயா எனக்கு அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது பதிலுக்கு. இது ஆயில் கடை சேகர்னு நானும் சேர்ந்து எழுதுனது பொள்ளாச்சியில். என்னங்க சேரனோட படம் போட்டோ போட்டு இப்படி திரும்பி பார்த்த மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாரு. இதில் சேரன் ஜெராக்ஸ் தான் அதில் கையெழுத்து போட்டது. ஒரே லெட்ரு யார் யாரெல்லாம் வந்து அனுப்பி விட்ருப்பாங்க லெட்டருக்கு. இருந்தாலும் அது நம்ம கிடச்சிருச்சுன்னு ஆயில் கடை சேகர் சொல்கிறாரு, சேரன்கிட்டருந்து வந்திருக்கு, பிடிச்சு படிக்கிறோம், கண்ணாடியை போட்ட மாதிரி இப்படி திரும்பி இருக்குது. என்னங்க லெட்ரு, அவன் லெட்டர் படிச்சுட்டு நமக்கு போட்டான்னு சந்தோஷப்படுறான். நான் பார்த்தேன், இவன் ஃபோட்டோவை பார்த்தா இவன் நடிக்க போயிடுவானாட்டு இருக்குதேங்கிற நான். பின்னாடி நடந்தது ஒரு அனுமானம் தான். ஒரு எப்படிங்க அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓ இவர் ஃபியூச்சரில் நடிக்க போயிடுவாராட்டு இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். அது மாதிரி வந்தது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அனுமானங்கள் ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா, சிம்ரன் வந்து ஒன்ஸ் மோர்னு அது ஒரு படமாக, அதுக்கு முன்னாடி விஐபி அதில் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்பாஸ் கூடயும் ஒரு படம் நடிச்சு எல்லாம் 3 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு சேமா. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஒரு படம் பார்த்துட்டு வர்றப்போ ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், ஏதோ ஒரு படம் ஏனுங்க பூச்சிடுவா கரெக்ட். அந்த 3 படம் ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபஸ்ட்டு படம்ங்கிறத கன்ஃபியூஸாக இருக்கும். படம் பார்த்துட்டு வரும்போது சொல்கிறேன் நான், இந்த கதாநாயகி ஃபேமஸ் ஆகிடும், தமிழ்ரான்ட்ட ஒரு ரவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டே வர்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனுங்கிறது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஜோதிடத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது இவன் நல்லவங்க கெட்டவங்க, இவன் சரியில்லை, அம்மா அப்பாலாம் முடிவு பண்ணிடுவாங்க பார்த்தோன்னே, அவன் சரியில்லைப்பா, அவன் பார்வையே சரியில்லை. அதுவும் பெண்ணை பெற்றவங்களுக்கு அந்த கண்ணோட்டமே தனியாக இருக்கும். எப்படிங்க பெண்ணை பெற்றவங்களுக்கு யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதும் தெரியும். அதேமாரி பெண்களுக்கு யார் நல்லவன் கெட்டவங்கிறதும் தெரியும்.
அந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு ஒவ்வொரு ஜாதத்தை பார்த்தோன்னா நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பேர் வாங்க முடியும் உங்களால். சரிங்களா?